பரிசுத்தம் பெற வந்திட்டீர்களா, ஒப்பில்லா திரு ஸ்நானத்தினால். பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மசாலா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால். குற்றம் நீங்கி விட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பரலோக சிந்தையணிந்தீர்களா, வல்லமை பலத்தினால். மறு ஜென்ம குணமடைந்தீர்களா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மசாலா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால். குற்றம் நீங்கி விட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மணவாளன் வரக்களிப்பீர்களா, தூயனையின் ஸ்நானத்தினால். மோட்சக்காரரை சுகிப்பீர்களா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மசாலா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால். குற்றம் நீங்கி விட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசுக்காரை நீங்கும் நிசப்பாவியே, சுத்த இரத்தத்தின் சக்தியினால். முக்தி பெறும் நாம் குற்றவாளியே, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மசாலா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால். குற்றம் நீங்கி விட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரிக்கு, இந்த நாள் காலை தியானத்துக்கென்று கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் எஸ்ஐயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 52 அதிகாரம் 13 வசனம். இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாய் இருப்பார். இந்த பகுதியில் யாரை குறித்து சொல்லப்படுதுன்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் சொல்லப்படுது. இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார். அவர் ஞானமுள்ள ஒரு தேவகுமாரனாக இந்த உலகத்தில் இருந்தார். என் தாசன் ஞானமாய் நடப்பார். அப்போனா அவர் ஞானம் அப்படின்னாலே இயேசு கிறிஸ்து தான். நீதிமொழிகள் 8 அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா, எனக்கு நான் என் தகப்பன் அருகே நான் செல்ல பிள்ளையாக இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் பூமியை உருவாக்கியில் நான் கூட இருந்தேன் அப்படிம்பார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் பார்க்கும். அவர் தன்னுடைய பிதாவுக்கு பயந்து இருந்ததுனால அவர் அந்த ஞானத்தை மொத்தமாக அவர் பெற்றிருந்தார். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் மீட்புமானார் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்வார். இப்போ இயேசு கிறிஸ்து அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ஞானம் என்று அர்த்தம். அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அவரை நம்முடைய சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அவருடைய சாயலில் நாம் மாறும்போது அந்த ஞானம் நமக்கு என்ன செய்து ஆண்டவர் கிடைக்க செய்கிறார். என் தாசன் ஞானமாய் நடப்பார். அவர் ஞானமாய் நடந்ததுனால உயர்த்தப்படுவார், மேன்மைப்படுவார், உன்னதமாக இருக்கிறார். அப்போனா யாரெல்லாம் ஞானமாக நடக்கிறாங்களோ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, உயர்த்தப்படுறாங்க, மேன்மை அடைகிறாங்க, உன்னதமாக இருக்கிறாங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஞானமுள்ளவர்களாய் நடந்தோம் அப்படின்னா உயர்த்தப்பட முடியும், மேன்மை அடைய முடியும், மகா உன்னதமாக இருக்க முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்முடைய மூத்த சகோதரன். அவர் சொல்லியிருக்காரு, நான் செய்கிற கிரியைகளை என்னை விசுவாசிக்கிறவன் தானும் செய்வான், இதை பார்க்கிலும் பெரிய காரியங்களையும் செய்வான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவரை போல நம்ம மாறணும் அப்படின்னா அவருடைய பிள்ளைகளாக அவருடைய அடிச்சூடின் வழியில் நடக்கிறவர்களாக காணப்படும் போது நிச்சயமாகவே அந்த ஆசீர்வாதத்தை நமக்கும் தேவன் தருகிறார். ஆனால் அதை நாம் என்ன செய்யணும்? அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தன்னுடைய குமாரனாக இருப்பதை இருந்தும் அதை தன்னுடைய சொந்தமாக எண்ணாமல் எல்லாத்தையும் என்ன செய்தார்? துறந்து அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனுஷ சாயலாக வந்தார் அப்படின்னு பார்க்க. அதனால் அவர் தன்னை தாழ்த்தினார். அதுபோல் நாமும் நம்மை தாழ்த்தும் போது அந்த ஞானத்தை நமக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? கொடுக்குறாரு. அடுத்தால கர்த்தருக்கு பயப்படும் போது நமக்கு அந்த ஞானம் கிடைக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? கிறிஸ்துன்னு தான் அர்த்தம். ஞான கண்மலை
கிறிஸ்துவே என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா அவரை நாம் சொந்தமாக ஏற்றுக்கொள்ளும்போது, நம்முடைய இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுக்கும்போது, நாமும் ஞானமுள்ளவர்களாக என்ன செய்கிறோம், மாறுதோம். அந்த ஞானமுள்ள தகப்பனுக்கு பிள்ளைகள் நாம், அந்த ஞானமுள்ள கிறிஸ்துவுக்கு உடன் சகோதரர்களாக நாம் இருக்கிறோம். அதனால் நமக்கு அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஞானமுள்ளவர்கள் பலமுள்ளவர்கள் என்று சொல்லி, ஞானவான்கள் பலவான்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஞானமுள்ளவன் பலமுள்ளவன் அப்படின்னு சொல்லி வேத புத்தகத்தில் நீதிமொழிகளும் ஒரு வசனம் இருக்குது. அப்போ நமக்கு ஞானம் இருக்கும்போது நமக்கு பலம் இருக்கும். பலம் அப்படின்னா சரீர பலம் இல்லை, ஆவிக்குரிய பலம். அந்த பலத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், தருகிறார். எந்த பிரச்சனை வந்தாலும், மோதி அடிக்கிற வெள்ளம் போல் வந்தாலும் சோர்ந்து விடாமல் இருக்கிற பலத்தை அந்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறாரு, தருகிறார். அது ஒரு ஞானம்தான். அந்த ஞானத்தை அவர் நமக்கு என்ன செய்கிறார், தருகிறார். அப்புறம் பார்த்திங்கன்னா ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள். அப்போ ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானவான். அப்போ நம்ம யாருக்கெல்லாம் போய் ஆண்டவரை பற்றி சொல்லி அவங்கள ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துகிறோமோ அப்போ தான் ஞானமுள்ளவர்களாக நம்ம இருக்க முடியும். அந்த ஆத்துமாக்களை நாம் சுதந்திரிக்கும் போது ஞானவான்களாக மாற்றப்படுகிறோம். ஞானமுள்ளவர்கள் கனமடைவார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அத்தகைய கிருபையை நமக்கும் ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். ஞானமுள்ளவர்களுக்கு உயர்த்தப்படுவாங்களாம், மேன்மைப்படுவாங்களாம், மகா உன்னதமானவராக மாற்றிடுவாராம். ஆனால் நாமும் ஞானத்தை கேட்கணும். இடத்துல யாக்கோபில் ஒரு வசனம் இருக்குது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் எல்லாவற்றையும் கொடுக்குற தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்படின்னு இருக்குது. நாமும் ஆண்டவரிடத்துல இந்த ஞானத்துக்காக கேட்கும்போது அவர் நமக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்பா எனக்கு ஞானத்தை தாங்க, இந்த காரியத்தில் ஞானத்தை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். கேட்கும்போது பெற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். ஞானமற்றவள் நானே, ஞானம் தாரும் தேவா. ஞானமற்றவள் நானே, ஞானம் தாரும் தேவா. உந்தன் ஞானம் வேறே இல்லையே, என் பலனும் ஞானமும் நீரே. உந்தன் ஆசி தாரும் எந்தன் இயேசு தேவா. தந்தையே நான் பணிகிறேன். அப்பாவை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்கு ஞானத்தை தாங்க.